பதிகத்தில் மையணி கண்டன் மறைவிரி நாவன் பதித்துகந்த மெய்யணி நீற்றன் விழுமிய வேதக்குடி ஐயனை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. என்று போற்றுவதால் அறியலாம். கற்றளியால் உருவாக்கப்பட்ட கிழக்கு நோக்கிய கோயில் ஆதித்த சோழனால் கிபி 871 அதிலிருந்து 907 கட்டப்பட்டது. 3 நிலை ராஜகோபுரம், பிரகார சுற்றும் மதில்களும் சிதிலமடைந்த நிலையில் உள்ளன. எதிரில் உள்ள திருக்குளத்திற்கு வேத தீர்த்தம் என்று பெயர். இரண்டாம் பிரகாரத்தில் நந்தி மண்டபம், பலிபீடங்களைத் தொடர்ந்து அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. அடுத்து வசந்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்நபன மண்டபம் உள்ளன. அதைத் தொடர்ந்து அர்த்த மண்டபத்தின் இருபுறமும் 30 சிவலிங்கங்கள் உள்ளன. பொறுமையாக தான் உங்களுக்காக படித்து சொல்கிறேன். ஏன்னா இந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் மங்கலாக இருக்கு, பழைய நூல்ன்றதுனால. அதனால அப்படியே தெளிவாக கேட்டே வாங்க. எங்கேயாவது பிழை இருந்தால் நான் திரும்பவும் மீண்டும் அதை ஒரு முறை உங்களுக்காக நான் கூறுவேன். அதனால் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் வேத விநாயகர் இங்குதான் வலப்புறத்தில் உள்ளார். அபூர்வமான சிற்பம். இடது காலை உயர்த்தி கொண்டு உள்ளே வேதபுரீஸ்வரால் அருளப்படும் 4 வேதங்களையும் செவிசாய்த்து கூர்மையாக கேட்டுக்கொண்டிருக்கும் தோரணையில் அமைந்த சிற்பம். அதனால் இவருக்கு வேத விநாயகர் என்பதோடு செவிசாய்த்த விநாயகர் என்று பெயர். கருவறையை சுற்றி அகழி காணப்படுகிறது. பங்குனி மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில்